ஹலோ எவ்ரியான் வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தற்சமயம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அதாவது 12/7/2025 அன்னைக்கு மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு வந்து எழுதியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தற்சமயம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க. ஸோ அதில் வந்ததும் tnpc.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலே ஹோம் பேஜ்லேயே இருக்கும். 12/7/2025 நடைபெற்ற குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4க்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை நிலை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களோட கேப்சா கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல, ஹால் டிக்கெட்டில் கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி ஹோம் பேஜுக்குள்ளேயே போங்க. ஸோ இதில் முதன்மை பக்கம் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கீழே. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னா ரிஜிஸ்டர் யூஸர் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ இதில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதும் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 07/2025 அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது 0630 அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுமாரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 060 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கீழே அப்படியே வந்து இந்த கேப்சா கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தும் பாருங்கள் உங்களுக்கான உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மார்க்ஸ் அப்டைன்ட் பை த கேண்டிடேட் அண்ட் ரேங்கிங் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். உங்களோட அதாவது தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, டோட்டலாக பார்ட் ஏ பிசி மூணுலேயும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கம்யூனிட்டி ரேங்கு, இது எல்லாமே இருக்கும். அப்படியே ட்ராப் டவுன் வரேன். வந்து உங்களோட ரேங்க் பொசிஷன், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான பொசிஷனு, அதே மாதிரி நீங்கள் டைப்பிங் ஏதாவது முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான பொசிஷனு, ஸ்டெனோ, அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ரேங்கு, கம்யூனிவல் ரேங்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட்டை ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களை.